வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, சூர்யா எப்படியாவது இந்த வீராவை கல்யாணம் பண்ணி அவளோட பவர் ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். அவள் இப்போ பெரிய அதிகாரியாக இருக்கா. அவளுக்கு நினச்சா எது வேணாலும் சாதிக்கலாம். அந்த பவரை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம மாறனுக்கு கொடுக்கக்கூடிய மரண அடி இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான திட்டத்தோடு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம மாறனுக்கிட்ட நேருக்கு நேர இருந்து ஃபோனை நம்ம வள்ளியம்மாவுக்கு போட்டு, அத்தை இன்னைக்கு என்ன சமையல், நான் புரோட்டாவும் மட்டன் மசாலாவும் பண்ண போகிறேன், அப்படியெல்லாம் பண்ணி கஷ்டப்படாதுங்க. உங்கள் சமையலுக்கு இன்றைக்கி ஒரு நாளும் விடுமுறை விட்டுருங்க. இனி மாதந்தோறும் ஒரு நாள் இப்படி வெளியே போய் சாப்பிடலாம். அதுவும் நம்ம பொண்ணு கனி பாப்பா வீரா இவங்க எல்லாம் சேர்ந்து போய் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம மாறன் கடுப்பாறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாறன் சூர்யாவை பிடிச்சி வெளுத்துறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாறனுக்கு கடையை எப்படியாவது சூர்யா காலி பண்ண வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சூர்யா தூண்டி விடுறாங்க நம்ம வீராவை. இந்த பாரு வீரா, உன் மனசில் என்ன மாறன் இருக்கா, மாறன் இல்லைன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொன்னாரா நம்ம வீரா. என் மனசில் அவன் இல்லவே இல்லை, என் அக்காளை கொன்ன கொலகாரன் என்னை பொறுத்தவரையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சூர்யா அடுத்தடியாக தூக்கி வைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சூர்யா சொல்லுது கரெக்டு தான், மாறன் என் வாழ்க்கையில் வரவே கூடாது, அதுக்கு ஏன் நம்ம அடுத்த ஸ்டெப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு வீரா மனசில் ஒரு எண்ணம் எட்டி பார்க்குது. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சூர்யாவை நினச்சிக்கிட்டா எப்படியாவது இந்த வீராவை கல்யாணம் பண்ணணும்னா நம்ம மாறனுக்கு மரண அடி கொடுத்த மாதிரி இருக்கும். அதோட பார்த்தோன்னா இப்போ இருக்க அதிகார பவர் எல்லாம் நம்ம கைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு முடிவு கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் மாறனுக்கிட்ட போய் நேரடியாக பேசுகிறாங்க. மாறனுக்கு தோழன்கணக்காகவே சூர்யா கதை விட ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட நம்ம மாறனை உசுப்பேற்றதுக்காக அதோட அத்தைக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அத்தை வள்ளியத்தை இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சூர்யா, இன்றைக்கி புரோட்டாவும் மட்டன் மசாலாவும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன அத்தை நீ ஃபுல்லாகவே அடுப்பங்கரையே கதி அப்படின்னு நீ கிடக்காத, இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடலாம், என் பொண்ணு எங்கே அப்படின்னு நம்ம கனி பாப்பாவை கேட்க, கனி சூர்யா சித்தப்பா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பாரு கனி பாப்பா, உனக்கு சிக்கன் லாலிபாப் இன்றைக்கி தயார், நீ கவலைப்படக்கூடாது, எல்லா விஷயத்துக்கும் நான் இருக்கேன் சித்தப்பா அப்படின்னு அந்த இடத்துல பேசுகிறாங்கங்க. ஃபோனில் நம்ம வள்ளியம்மா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீ கனி நான் வீரா இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு நாள் நம்ம இப்படி போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அத்தை வாழ்க்கையை. இவ்வளோ காலம் தான் நம்ம கவலை இனி ஓட்டியாச்சு, இனி உள்ள வாழ்க்கை நம்ம என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சூர்யா பேசுகிறாங்க. சரி சூர்யா அப்படின்னு நம்ம வள்ளியும் சந்தோஷமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பேச பேச நம்ம மாறன் கடுப்பாகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, மாறா நான் உன்னை நடுத்தெருவில் கொண்டு விடுவேன், உன் குடும்பம் மொத்தமாக என் கைக்குள்ளே வரோம், அதோட ஒன்றை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிக்கிட்டு உன் குடும்பம் என்கிட்ட சரணடைவாங்க, உன் வீரா என்னோட வீரா ஆக போகிறா, கூடிய சீக்கிரம் பாரு அப்படின்னு ஒரு பார்வை பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம மாறன் கொதித்தெழுது சூர்யாவின் சட்டையை பிடிச்சி திருக்கி வெளுக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டாடா உன் மனசில், என் வீராவை நீ அடைஞ்சிடலான்னு பார்க்குறா, அந்த நடக்காத மோனே அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கவலையாக இருக்காங்கங்க நம்ம மாறன். அப்போ தான் நம்ம கனி வராங்க. அப்போ என்ன ரவுடி உன் ஃபேஸ்லேயே கவலை தெரியுது, எதுக்காக அப்படி சொன்னேனோ, யாருக்காக இதெல்லாம் பண்ணினோ, ஆனால் அவங்க கூட என்னால் நெருங்கி பழக்க முடியாது, எங்கேருந்து எவன் எல்லாமோ என் குடும்பத்தை சொந்தமாக்குறான், உனக்கு எங்கே புரிவு கனி பாப்பா அப்படின்னு சொல்லுனேரோ, யார் சொல்கிறேன் உன் குடும்பம் யார் எனக்கு சொல்லு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனேரோ, நம்ம மாறன் சொல்கிறாங்க, நான் ஒரு செய்யாத குற்றத்துக்காக நான் ஒரு கொலைப்பள்ளியை ஏற்றி இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தேன், ஆனால் உண்மையாட்டே நான் பண்ணலை அப்படின்னு
அப்படின்னு வந்து சொன்னார். அப்படியா, நீ கொலைகாரன்னா, நீ கொலைகாரன்னு சொன்ன உடனே அப்போ மாறன் தான் நம்ம அம்மாவை கொன்னது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கனிப்பாப்பா வந்து ஞாபகம் வருது. அதுக்காக தான் அந்த நேமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருந்தேன். ஒருவேளை இந்த மாறன் வந்து அந்த மாறனாக இருக்கணும், அப்போ இவன் அம்மாவை கொல்லலையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அழகாக கனிப்பாப்பா வந்து கேட்குது. நீ அவங்கள கொல்லலையா, அப்போ கொன்னது யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாரோ. நான் வந்து கொலைகாரனே இல்லை, நான் வந்து என் அன்னிக்காக வந்து அந்த பழியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம். கண்டிப்பாக இது இவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம வீராட்ட இந்த ரவுடியை பற்றி கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வீராக கையை பிடிச்சி இங்கே வா அப்படின்னு வந்து மாறன் கடைக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறாங்க. எதுக்காக நீ வந்து இங்கே கொண்டு நிப்பாட்டுருக்க அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இந்த சைடு நம்ம மாறனுக்கு ரொம்பவே வந்து சாக்கி. அப்போ இந்த கனி தான் வந்து என் கண்மணி அண்ணியோட பிள்ளையா அப்படின்னு வந்து சாக்கார நிற்கிறாங்க. என்ன வீரா பார்க்குற, இதுதான் என் ரவுடி ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னார். யார் இவனா ரவுடி ஃப்ரெண்டு, நீ இவன்கிட்ட எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம். அந்த பாரு வீரா, எங்கள் அம்மாவை கொன்னது இந்த ரவுடி இல்லை, அவரே சொல்லிட்டாரு, நான் செய்யாத தப்புக்காக ஒரு பழியை ஏற்று இது ஜெயிலுக்கு போனேன்னு. அப்போ இதுதானே அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வீரா வந்து அப்படியே மாறனை பார்க்குறாங்க. டே உண்மையை சொல்லுடா, அன்னைக்கு என்ன நடந்துடா அப்படின்னு வந்து நம்ம மாறனுக்கு சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்க. அப்போ தான் மாறன் வந்து கக்குறாங்க, வீரா என்னை மன்னிச்சிடு, உண்மையாட்டே வந்து நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை, நம்ம கண்மணி அண்ணி தான் வந்து விஜயை வந்து அன்னைக்கு வந்து அந்த பெரிய கத்தியை வச்சு வந்து போட்டு தள்ளுனது, ஒரு கம்பியை வச்சு. ஆனால் நான் வந்து அந்த பழியை ஏற்றுக்கிட்டேன்னா அவங்களுக்கு அப்போ தான் புள்ள பிறந்த, அவங்களுக்கு வந்து ஊர் உலகம் கொலைகாரியோட பொண்ணு அப்படின்னு வந்து நம்ம கனியை வந்து சொல்லக்கூடாது, அவள் வந்து நம்ம பிள்ளை, அப்போ அவன் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் வந்து இந்த பழியை வந்து ஏற்றுக்கிட்டேன், விஜயை வந்து கொன்னது நானே வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல சாக்காவி வீரா வந்து நிற்கிறாங்க. டே செய்யாத தப்புக்காக உன் வாழ்க்கையே நீ வந்து ஜெயிலில் கழிச்சு தொலைச்சிட்டிய, ராகவ முறை வந்து எங்கள் அண்ணனை வந்து போட்டு தள்ளுனதுக்காக வந்து விஜய் செய்த தப்புக்கு ராகவன் மாமாவை காப்பாற்றேன் அப்படின்னு வந்து நீ கொஞ்ச காலம் ஜெயிலே வந்து குப்பை கொட்டுனேன். இப்போ பார்த்தா உன் மொத்த வாழ்க்கையும் அடமானம் வச்சது மாதிரி நீ வந்து கண்மணியை கொண்டது நான் தானே பழியை ஏற்று வந்து போயிட்டு நம்ம வாழ்க்கையே வந்து முடிச்சிட்டியடா, ஏன்டா நீ இப்படி இருக்க, ஒன்றை பற்றி யோசிக்க மாட்டியா, நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டியா அப்படின்னு வந்து மாறனை வந்து அப்படியே வந்து கெட்டி பிடிச்சி நம்ம வீரா வந்து கண் கலங்குறாங்க. அப்போ இந்த ரவுடி நம்ம சித்தப்பா தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சூர்யாவுக்கு கோவம் வருது, எப்படியாவது வந்து நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்து நினச்சேன், ஆனால் கல்யாணம் பண்ண முடியாமல் எப்படியாவது இந்த வீராவை வந்து கல்யாணம் பண்ணி மாறனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தேன். எல்லாமே திட்டம் வந்து முறியடிக்க வச்சுட்டு வந்து இந்த வீரா வந்து உண்மையாட்டே வந்து எல்லாத்தையும் உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம திட்டம் ஃபுல்லாக தவிடுபடி ஆயிடுச்சு. ஆனால் இனி நேரடியாகவே வீரா கழுத்தில் நம்ம தாலியை கட்டி அடாவடி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சூர்யாவின் முகத்திரையை வந்து கிழிச்சு எறிகிறாங்க நம்ம வீரா முன்னாடி. நம்ம மாறன் இவன் வந்து ஒரு பித்தலாட்டம் ஃப்ராடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க.